ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப டேஸ்டியான ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்கிற மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்யறதா பார்க்க போகிறேன். 200 கிராம் காளான் எடுத்திருக்கேன், அதான் மஷ்ரூமு. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சோம்பு, 2 ஸ்பூன் மல்லி, 6 காஞ்ச மிளகாய், 5 முந்திரியை 2ஆக உடச்சி எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 25 உரித்து எடுத்திருக்கேன். ஒரு 8 பல்லு பூண்டு உரித்து எடுத்திருக்கேன். அப்புறம் நம்ம எடுத்த காளானை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். சிலர் காளானில் மேலே உள்ள தோலை எடுத்து கழுவிப்பாங்க, அப்படியும் கழுவிக்கலாம். இல்லை சும்மா கழுவினாலும் கழுவிக்கலாம், ஆனால் நல்லா வாஷ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் சின்ன சின்ன துண்டுகளாக அந்த காளானை கட் பண்ணிக்கிறேன். என்ன சைஸில் வேணால் கட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் சின்ன சின்ன சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். காளான் கிரேவி நம்ம நிறைய மெத்தடில் பண்ணலாம். பெப்பர் மட்டும் போட்டு பண்ணலாம், இந்த மாதிரி வெறும் சில்லி பவுடர் அப்படி கூட பண்ணலாம். ஸோ நிறைய மெத்தட் இருக்குது. இந்த மெத்தட் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், செய்யறதுக்கும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இப்போ எல்லா காளானையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணி சட்டி அடுப்பில் வைக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் எண்ணெய் நிறையா ஊற்றிக்கிறேன், ஏன்னா இதில் நம்ம வதக்க போகிறோம். நம்ம எடுத்து வச்சுருந்த மல்லியை போட்டுக்கலாம், 2 ஸ்பூன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். முந்திரி, இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். போட்டு வறுத்துக்கலாம். தோல் உரிச்சு வச்சுருந்த சின்ன வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பூண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். போட்டு எல்லாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்குற வரைக்கும் வறுத்துக்கலாம். கொஞ்சமாக தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் நல்லா கலர் சேஞ்ச் ஆனதும் வெங்காயம் வதங்கினதும் எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் எடுத்தாச்சு. சூடு ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸர் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா திக் மசாலா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். ஏற்கனவே நம்ம மசாலா வறுத்த பேன்லேயே எண்ணெய் இருந்தது, ஸோ அதே எண்ணெயில் கொஞ்சம் கடுகு மட்டும் போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். அதில் 1 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிவிட்டு கிண்டிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த காளானையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மசாலா அரைச்சி மிக்ஸர் ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் திக்காக வேணும், கூட்டு மாதிரி வேணும்னா இந்த அளவு தண்ணியே போதும். இதிலே ஒரு மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். ஆனால் கொஞ்சம் கிரேவி மாதிரி இன்னும் கொஞ்சம் திக் தண்ணியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் கிரேவி தண்ணியாக வைக்க போகிறதுனால ஒரு சின்ன கிளாஸில் 1 கிளாஸ் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா குழம்பு இதுவாக கொதிச்சு காஞ்சிருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி தண்ணியாக இருந்தால் ஓகேனா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லை திக்கானோன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சு இது நம்ம சாப்பாடோட
அப்புறம் இட்லி, தோசை இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இது யூஸ் பண்ணிக்கலாம். ரசத்தோட இன்னும் கொஞ்சம் திக்காக வச்சு கூட்டு மாதிரி கூட வச்சு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. நம்மளோட சூப்பரான கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த கிரேவி செய்கிறதுக்கும் ரொம்ப சிம்பிள் தான். ரொம்ப நிறைய ப்ராசஸ் கிடையாது, நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் தேவை கிடையாது. ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.